இந்த ஆமை இருக்குத்தானே அது 1000 முட்டையை விட்டுட்டு சும்மா போகுமா. ஆனா இந்த கோழி இருக்கே அது ஒரு முட்டையை விட்டுட்டு கொக்கரிச்சே ஊரை கூட்டுமா. அதுபோல ஒரு செய்தி தான் இப்ப வெளிவந்திருக்கு. மிகப்பெரிய பரபரப்பான ஒரு செய்தியா அந்த செய்தி பேசப்படுது. அது என்னன்னா, ஈரானுக்கு உளவு தகவல்களை வழங்கின குற்றச்சாட்டுல இஸ்ரேல்ல இருந்து 4 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த 4 பேர்ல 3 பேர் இஸ்ரேல்ல ராணுவத்தை சேர்ந்த ஆட்கள் என்கிறது தான் இப்ப இந்த உலகத்தின பார்வையே அந்த பக்கமா திருப்பி இருக்கு. இஸ்ரேல்ல உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பான ஷின்பெட் என்கிற அமைப்போட இஸ்ரேல் போலீஸும் சேர்ந்து இந்த விசாரணையை செஞ்சதில் தான் இந்த 4 பேரும் ஈரானுக்கு உளவு தகவல்கள் வழங்கின குற்றச்சாட்டுல பிடிபட்டிருக்காங்க. இத வளமையை நம்ம பார்த்துட்டு கடந்து போற செய்தி மாதிரி இந்த செய்தியை நாம பார்க்கலாம். ஏனென்றா இந்த ஸ்பை இருந்திருக்கிறது இஸ்ரேல்ல ராணுவத்துக்குள்ள என்கிறது தான் ஒரு பேசு பொருளாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களோட இந்த சிறு வயசுல இருந்தே இவங்க இந்த உளவு வேலைகளை செஞ்சிருக்காங்க என்கிறதையே இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எந்த அளவுக்கு ஈரான் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இஸ்ரேலுக்குள்ள ஊடுருவி இருக்கு என்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமா இது பார்க்கப்படுது. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, உலகத்துல இருக்கிற இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மொசாட் தான் திறமையான ஒரு அமைப்புன்னு சொல்லி அவங்களோட அந்த திறமையை அடிக்கடி கோழி கொக்கரிக்கிற மாதிரி கொக்கரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இஸ்ரேல். இப்படி உலகத்தரம் வாய்ந்த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கிற இஸ்ரேலுக்கு உள்ளேயே ஈரான் அவங்களோட ஸ்பையை வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அந்த ஸ்பையை இஸ்ரேலோட ராணுவத்துக்குள்ளேயே வச்சிருக்கிறது தான் இங்க செக்மேட். இவங்களோட சின்ன வயசுல இருந்தே பல தகவல்களை ஈரானுக்கு கொடுத்திருக்காங்கண்டா, ஈரானும் 1000 முட்டையை விட்ட ஆமையை போல சத்தமே போடாம பல விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. மொசாட் என்கிறது எந்த அளவுக்கு ஒரு மொக்கையான அமைப்புங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ஒன்று கிட்டத்தில் தான் நடந்துச்சு. அது என்னடா, இந்த ஈரான் 4000 கிலோமீட்டர் தூரம் போய் தாக்குற பாலிஸ்டிக் மிசைல்ஸை வச்சிருக்காங்க என்கிறதையே ஈரான் அந்த மிசைல்ஸை யூஸ் பண்ணினதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தது 2000 கிலோமீட்டர் தான் மேக்சிமம் தூரம் போற இந்த பாலிஸ்டிக் மிசைல் ஈரானுக்கிட்ட இருக்குங்கிறது. இப்ப அடுத்ததா இஸ்ரேல் ராணுவத்துக்கு உள்ளேயே இப்படி ஒரு ஸ்பையை ஈரான் வச்சிருக்காங்க என்கிறது திரும்பியும் இந்த மொசாட் அமைப்பை மொக்கையாக்கி இருக்குங்கிறது தான் மிக மிக பெரிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அடுத்ததா இந்த விமானப்படையோட தொடர்பட்ட பயிற்சி மையங்கள், அதோட பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் போன்ற விஷயங்களை படம் பிடிச்சு அந்த தகவல்களை டெலிகிராம் அதோட சோசியல் மீடியா போன்ற விஷயங்களை பயன்படுத்தி ஈரானோட தொடர்பாக இருக்கிற முகவர்களுக்கு அனுப்பினங்கிறது தான் இவங்க மேல சுமத்தப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாம அந்த 3 ராணுவ வீரர்கள்ல ஒரு சில நபர்கள் இஸ்ரேல்ல விமானப்படை பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்ற ஆக்கள் என்று சொல்லப்படுறதோட அவங்க காசுக்காக இந்த வேலைகளை செஞ்சிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுறாங்க. இஸ்ரேலும் ஈரானும் சேர்ந்து நேரடி போர் நடத்துறது மட்டுமில்லாம பல வருஷங்களா மறைமுகமான நிறைய சந்தர்ப்பங்கள்ல மோதிருக்காங்க. அதுலயும் இஸ்ரேல் ஈரான் அணு விஞ்ஞானிகளை கொலை செய்யறது, சைபர் தாக்குதலை நடத்துறது, உளவு நடவடிக்கைகள் செய்யறது என்று நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காங்க. செஞ்சுட்டு அதை பகிரங்கமா அறிவிச்சும் இருக்காங்க. ஆனா ஈரான் இது போல எத்தனை விஷயங்களை எத்தனை வருஷமா செஞ்சதோ தெரியா, ஒவ்வொன்றா தெரிய வரக்குள்ளதான் நமக்கே தெரிய வருது. இஸ்ரேல்ல ஈரான் ஸ்பை பிடிபட்டது இதுதான் முதல் தடவையா என்று பார்த்தா இல்லை என்கிறது தான் அதுக்கு பதில். ஏனென்றா கடந்த ஒரு சில மாதங்கள்ல ஈரானுக்கு ஸ்பை வேலை செஞ்சதா நிறைய இஸ்ரேலியர்களை கைது செஞ்சிருக்காங்க இஸ்ரேலிய போலீஸ் தரப்பு. அதுல ராணுவ வீரர்கள், அயர்ன் டோம் பாதுகாப்பு அமைப்போடு சம்பந்தப்பட்ட ஆக்கள், பொதுமக்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள் என்று நிறைய பேரை இஸ்ரேலி பெண்ணை செஞ்சிருக்காங்க, கைது செஞ்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஈரானுக்கு ஸ்பை வேலை செஞ்ச ஆக்கள் தான். இஸ்ரேல்ல பாதுகாப்பே அயர்ன் டோம் தான் என்று சொல்லக்குள்ள ஈரான் ஸ்பை அதுக்குள்ளேயும் இருந்திருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கைது செய்யற வேலையை இஸ்ரேல் இப்ப செஞ்சுக்கிட்டு வராங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோல இருந்து விடைபெற போறேன். அதோட இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல திறமையா வேலை செய்யறது மொசாட்டா இல்லண்டா ஈரான் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்டா என்கிறது தொடர்பான உங்களுடைய முக்கியமான கருத்துக்களை தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிட்டு மற்ற ஆட்களும் பார்க்குற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் செய்துட்டு என்ன இந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, மேலும் இது பண்ண முக்கியமான சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை இந்த காணொலியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்பி.